இப்போ பாஜக கூட்டணி வந்த உடனே பாஜக டிடிவியவும் ஓபிஎஸ்ஸையும் தங்களுடன் சேர்த்துக்கொள்வோம் அப்படின்னு இன்றைக்கி அறிவிச்சிருக்காங்க. அப்போ என்ன ஆகும்? அதிமுகவின் உடைந்த அதிமுக எல்லாருமே ஒரே கூட்டணிக்குள்ளே வந்துடுவாங்க. அப்போ அதிமுக அந்த பிரிந்த அதிமுக எல்லாம் ஒன்றாக சேர்ந்தால் அதிமுகவுக்கு 29% 30% வரை ஓட்டுக்கள் கிடைக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா, முன்னாடி நடந்த உள்ளாட்சி தேர்தலில் ஓபிஎஸ் தனி ஒன்றாக இருக்கும்போது 29% தனியாக நின்று வந்து அதிமுக வாங்கியிருக்காங்க. அப்போ டிடிவி தினகரன் தனியாக நின்னார். ஸோ தினகரனும் உள்ளே வந்து விட்டால் அவருக்கு ஒரு 1% ஆக 30% அதிமுகவின் ஓட்டு. பிஜேபிக்கு ஒரு 7% முன்னாடி பஞ்சாயத்து தேர்தலில் இருந்தது. அது ஒரு 10% வரை வந்திருக்க வாய்ப்பு உண்டு. ஆக பிஜேபியின் 10% சேர்த்து விட்டாலே 40%. இதற்கிடையில் பாட்டாளி மக்கள் கட்சியையும் பாஜகவுடன் கொண்டு வருவதற்கு ஏற்பாடுகள் நடந்து கொண்டிருக்கிறது. அன்றைக்கு குருமூர்த்தி பாட்டாளி மக்கள் கட்சி நிறுவனரை பார்த்ததுக்கு காரணமே பாஜக கூட்டணிக்கு நீங்கள் வரணும் அப்படின்னு கேட்பதற்காகத்தான். அது குருமூர்த்தி போய் கேட்க வேண்டிய அவசியமே இல்லை. அரசியல்லாம் உங்களுக்கு என்ன 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 இது இருக்குன்னு தெரியும். குருமூர்த்தியை பெரிய அரசியல் ஞானி எப்படி பாட்டாளி மக்கள் கட்சி பாஜக விட்டு போக மாட்டாங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா 5000 கோடி ஊழல் கேஸ் வந்து அவர் மேலே இருக்குது, அன்புமணி ராமதாஸ். அதனால தான் அவர் எம்பி தொகுதி தேர்தலிலே பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் தான் சேர்ந்தார். அதனால் இந்த தடவையும் பாட்டாளி மக்கள் கட்சி பக்கம் தான் வருவார். திமுக பக்கம் போக மாட்டார். போனால் இங்கே தலைக்கு கத்தி தொங்கிக்கிட்டு இருக்கு. அடுத்தது ராமதாஸும் திமுக பக்கம் போக முடியாது. ஏன்னா போன எம்பி எலெக்ஷனில் அதிமுகவோட கூட்டணி வைக்கிறேன்னு 200-300 கோடி வாங்கிக்கிட்டு ஒரு இந்த பக்கம் தாவிட்டாருன்னு அவர் மேலே அதிமுகவை குற்றச்சாட்டு சொன்னாங்க. அதனால் வாங்கின பணத்துக்காவது இந்த தடவை அவரும் இங்கே தான் சேரணும். ஆக ஒட்டுமொத்த பாட்டாளி மக்கள் கட்சியும் ஒருவேளை அவங்க 2 பிரிவாக பிரிஞ்சாலும் அதிமுக மாதிரி ரெண்டுமே பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ளே தான் வரும்.